கொல்கத்தாவில் பாஜக அரசுக்கு எதிராக நேற்று நள்ளிரவு முதல் தர்ணாவில் ஈடுபட்டு வரும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி நாட்டை காப்பாற்றும் வரை தனது தர்ணா தொடரும் என தெரிவித்துள்ளார். சினிமாவை மிஞ்சும் அளவிற்கு மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் நேற்று முதல் அரங்கேறி வரும் காட்சிகள் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒரு நேரடி யுத்தம் தொடங்கியுள்ளதா என்கிற அளவில் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. மேற்கு வங்கத்தில் செயல்பட்டு வந்த சாரதா நிதி நிறுவன மோசடி மற்றும் ரோஸ்வேலி ஆகிய வழக்குகளில் பல ஆண்டுகளாகவே மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசிற்கும் பாஜக தலைமையிலான மத்திய அரசிற்கும் மோதல் முற்றி வருகிறது. மோடி அரசுக்கு எதிராக செயல்படுவதால் தன்னை பழிவாங்கும் நோக்கோடு சாரதா சிட்பண்ட் விவகாரத்தை மத்திய அரசு ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்துவதாக மம்தா குற்றம் சாட்டி வந்தார். இந்த விவகாரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த இரு நிதி நிறுவனங்களில் நடந்த மோசடி தொடர்பாக IPS அதிகாரியான ராஜீவ்குமார் விசாரணை நடத்தினார். அவர் தற்போது கொல்கத்தா மாநகர போலீஸ் கமிஷனராக பணியாற்றி வருகிறார். நிதி நிறுவன மோசடி வழக்குகளை அவர் முறையாக விசாரிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து CBI விசாரணைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. இது தொடர்பாக விசாரிப்பதற்காக பலமுறை CBI அவருக்கு சம்மன் அனுப்பியும் ராஜீவ்குமார் ஆஜராகவில்லை. இந்நிலையில் ராஜீவ்குமாரை விசாரிக்க வேண்டும் என்று மேற்கு வங்க போலீசாருக்கு CBI அதிகாரிகள் நேற்று தகவல் அளித்துவிட்டு அதிகாரிகளில் ஒரு பிரிவினர் ராஜீவ்குமார் இல்லத்திற்கு சென்றனர். அவர்களை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது முறையான ஆவணங்கள் இருக்கிறதா என்று கேட்டு அவர்களுடன் போலீசார் வாக்குவாதம் நடத்தினர். இந்த செய்தி கொல்கத்தா போலீஸ் வட்டாரத்தில் காட்டுத்தீயாக பரவியது. உடனடியாக அங்கு விரைந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் ராஜீவ்குமார் வீட்டை சுற்றி வளைத்து அங்கு முகாமிட்டிருந்த CBI அதிகாரிகளை சிறைபிடித்தனர். சுமார் 1 மணி நேரம் வரை CBI அதிகாரிகளுக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. பின்னர் CBI அதிகாரிகளை சுற்றி வளைத்த போலீசார் அவர்களை கைது செய்து வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றனர். அவர்களை கொல்கத்தாவில் உள்ள ஒரு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று பல மணி நேரம் விசாரணை நடத்தினர். CBI அதிகாரிகள் இழுத்துச் செல்லப்பட்ட தகவலை அறிந்த மத்திய அரசு கடும் அதிர்ச்சி அடைந்தது. இதனை அடுத்து உடனடியாக கொல்கத்தா நகர் முழுவதும் மத்திய படை குவிக்கப்பட்டு ஒரு பதற்றமான சூழல் உருவாகியது. விஷயம் எல்லை மீறி சென்று கொண்டிருந்த நிலையில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா எஸ்பிளனேடு பகுதியில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையம் எதிரில் நேற்றிரவு தர்ணா போராட்டம் தொடங்கினார். செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா, நான் சாவதற்கு கூட தயாராக இருக்கிறேன், ஆனால் ஒருபோதும் மோடி அரசுக்கு அடிபணிய மாட்டேன். நாட்டில் அவசர நிலையை அமல்படுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தேசத்தை, ஜனநாயகத்தை, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் வரையில் எனது சத்தியாகிரக போராட்டம் தொடரும் என ஆவேசமாக பேட்டியளித்தார். இந்த விவகாரம் குறித்து உடனடியாக விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் CBI மனு அளித்தது. மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மேற்கு வங்க போலீஸ் ஆணையர் ராஜீவ்குமார் சாட்சியங்களை அழிக்க முயற்சிக்கிறார் என்ற CBIயின் கூற்றிற்கு ஆதாரங்களை கோரியுள்ளது. இதனிடையே மம்தாவின் இந்த போராட்டத்திற்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் உள்ளிட்ட தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். கடந்த 19ஆம் தேதி எதிர்க்கட்சிகளை அழைத்து மம்தா நடத்திய கூட்டத்தினால்தான் இப்போது தாங்கள் பழிவாங்கப்படுகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். கேரளாவில் சபரிமலை விவகாரம், டெல்லி அரசுக்கு ஆளுநர் மூலம் அழுத்தம், கர்நாடகாவில் ஆட்சியை கைப்பற்ற முயற்சி, தற்பொழுது மேற்கு வங்கத்தில் மம்தா அரசுடன் மோதல் என சர்ச்சைகளை பாஜக அரசு தொடர்ந்து உருவாக்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.